नित्यानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. Yes, Nityananda everyone. That's wonderful. Okay. Okay, still Karthikeyan. Nityanamaya, Karthikeyanaya. Yes, it's wonderful. Karthikeyan, நீங்க எந்த ஊரு? I'll just okay. I'll ask you to unmute. தஞ்சாவூர். Tanjavur. That's wonderful. Yes, Nityanand Dinesh Kumar, Nityanandam. Okay. So today I will actually last 2 3 days people actually asking so many questions on thumbnail making. Thumbnail making பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. So today we will try to cover some portions on the thumbnail because thumbnail matters. ரொம்ப 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 முக்கியம் அது. So today I'll first let me go through all your questions. Last 24 hours, what are questions we have received? We have collected it. One is, if number channels okay, let me introduce welcome everyone, and I'll come to each one of your questions. Today, I'll show you some more tools as well for all of you to use. நீங்க எல்லாமே இதை யூஸ் பண்றதுக்காக உங்க டூல்ஸ் நான் சொல்லி கொடுத்துறேன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி canva.com இதெல்லாமே நீங்க எல்லாமே கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ChatGPT. Okay. Okay. Perfect. Okay. Okay. So last 2 3 hours, especially last 2 3 hours, I think many of them have submitted the reels. Videos submit பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் submit பண்ணிருக்கீங்க. The biggest question is, இப்போ சேனல் வெரிஃபை ஆகலை அப்படின்னா, உங்களோட சேனல் நாங்கள் வெரிஃபை பண்ணி முடிக்கல அப்படின்னா, கேன் வி அப்லோட் தர் வீடியோஸ்? அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த சேனலை ஐடி ப்ரூஃப் எங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும். நீங்கள் சப்மிட் பண்ண சேனலில் இருந்து வீடியோ போட்டால் மட்டும்தான் வி வில் பி ஏபிள் டு ப்ரூவ் இட் அண்ட் பிகம் எலிஜிபிள் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, கண்டிப்பாக வருங்க ஐயா. ஐயா திருப்பி அவங்க கிளாரிஃபை பண்ணிடுறோம். கைலாசத்துலேருந்து சில மியூசிக் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது அந்தந்த இப்போ நீங்கள் சோனிலேருந்து நிறைய மியூசிக்ஸ் இருக்கும். அவங்க போட்டிருக்க மக்கள் கைலாசத்துக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில இது நாமளே ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ வி ஹாவ் தட். மற்றபடி நீங்கள் மியூசிக் போடுறீங்க அப்படின்னா அது கைலாசத்துக்கு சொந்தமான மியூசிக் எதுவுமே இருக்காது. நீங்கள் சினிமாவில் இருக்கிற மியூசிக் ஏதாவது இருக்கும், வேறு ஏதாவது பாடலோட மியூசிக் இருக்கும். அதுக்கு அந்த கம்பெனி யார் ஓனரோ அவங்க காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? காப்பிரைட் கிளைம் வேறு, காப்பிரைட் ரைட்ஸ் வேறு. புரியுதுங்களா? ஸ்ட்ரைக் வேறு, சாரி ஸ்ட்ரைக் வேறு. ஸோ காப்பிரைட் கிளைம் அவங்களுக்கு வருது அப்படின்னா இது இல்லாமல் இல்லை சொல்லு. அதுதான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம். எந்த மியூசிக்கும் இல்லாத இருக்க வீடியோஸ் எடுத்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா, சில பேர் புது சேனல்ஸ்னால் கண்டிப்பாக வர ஆரம்பிக்க தான் செய்யும். நீங்கள் அந்த முழு சத்சங்கத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த மியூசிக்குமே இருக்காது. அதை எடுத்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்க ஒரு பல சேனல், நீங்கள் நிறைய பேர் உங்களோட ரெக்வஸ்ட்காக பல சேனல் நாங்கள் சின்ன சின்ன சேனல்ஸ், நம்ம டிவோட்டிஸ் ரன் பண்ணுற சேனல்ஸ் அதெல்லாமே. புரியுதுங்களா? இப்போ இந்த கதவை திற காற்றோட்டம் சத்சங்கத்தை ரீசெண்டில் அவங்க போட்ட வீடியோஸ் எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் எதுவுமே மியூசிக் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அந்த மியூசிக் எதுலேருந்து காப்பிரைட் வருதுன்னு செக் பண்ணுங்க. அது மியூசிக்லேருந்து வந்துச்சு அப்படின்னா கைலாசம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒன்றும் நம்ம சைடில் எதுவும் சப்போர்ட் கொடுக்க முடியாதுங்க ஐயா. யூடியூப் ஸ்டுடியோவில் அந்த பிஜிஎம் மட்டும் மியூட் பண்ணிக்கிட்டேன், ப்ராப்ளம் சால்வ் தானே ஐயா? கண்டிப்பாக எஸ் எஸ். உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோவே ஆப்ஷன் கொடுக்கும், ரிமூவ் த சாங்ஸ்னு கொடுக்கும். அந்த மியூசிக் கேட்டால் கொடுக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? சரி, ரெண்டு விஷயம் இருக்குது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு, காப்பிரைட் கிளைம் வேறு. சில இடத்துல மியூசிக் அவங்க காப்பிரைட் கிளைம் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ஸ்டில் யூஸ் இட். புரியுதுங்களா? யூடியூப் ஷார்ட்ஸ் பாலிசி பொறுத்த வரைக்கும் 60 செகண்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 60 செகண்டுக்கு மேலே போச்சுன்னா அது காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக போகும். உங்கள் வீடியோ பிளாக் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் அந்த மியூசிக் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? திஸ் இஸ் வாட் வி வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன். ஓகே.
ஓகே, லெட் மீ ஆன்சர் டு அதர் கொஷின்ஸ். இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அதிகமாக இருக்காது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, இந்த யூடியூப்ல வந்து அந்த ரீமிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பயன்படுத்தலாமா? அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ் அப்படியே நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணி உங்களோட ரியாக்ஷன் கொடுக்கலாம். அதை யூஸ் பண்ணாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், we have clarified 2-3 days back itself. Yes, that is still accountable for this program. ஓகேங்களா? ஓகே, somebody have unmuted themselves. Okay, if anyone wants to speak, please put it in the chat. I will ask you, like, no, I'll just allow you to respond, allow you to unmute and then speak. சேனல்ல ஸ்ட்ரீம் கீ சப்மிட் பண்ணிட்டேன் ஐயா, தம்ப்நெயில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன் ஐயா. தட்ஸ் வண்டர்ஃபுல் ஐயா. கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னிலிருந்து கொடுக்கும், கண்டிப்பாக வந்துடும். புரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து டபுள் ஸ்ட்ரீம் கீலாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இஷ்யூ நாங்கள் ரிசால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் மெனி ஆஃப் தம் ஹவ் சப்மிட்டட். நான் பேசுறது கேட்குது அவங்க எல்லாத்துக்கும்? கண்டிப்பா, எஸ், தேங்க்யூ. ஓகே, நிறைய பேர் வந்து பல ஸ்ட்ரீம் கீ கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை மட்டும் நாங்கள் இன்னும் ரிசால்வ் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தரெல்லாம் லிட்டரலாக வந்து 6 வாட்டி சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு சேனல் நான் 6 வாட்டி ஸ்ட்ரீம் கீ கொடுத்துருக்கீங்க. நாங்கள் எந்த சேனல் எப்படியும் கண்டுபிடிக்கிறது? ஸோ அந்த ஒரு இஷ்யூ மட்டும் நாங்கள் ரிசால்வ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி ப்ராப்பராக கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே நேற்று லிட்டரலி 40 சேனலுக்கு மேலே ப்ராப்பராக லைவ் போயிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா சேனலுக்குமே நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் இந்த தம்ப்நெயில் டிசைனுக்கு வந்துடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறீங்க, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறீங்க, ஓகேங்களா? பட் தம்ப்நெயில் வந்து எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, முக்கால்வாசி நேரம் ரீல்ஸுக்கு வந்து முக்கியம் இல்லை, நமக்கே தெரியும். ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் எல்லாம் முக்கால்வாசி நேரம் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறனால தம்ப்நெயிலே வராது. பட் நீங்கள் லாங் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா, உங்கள் வீடியோ யாராவது கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது டிசைட் பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற தம்ப்நெயில். மக்கள் சர்ச் பண்ணுவாங்க, பகவானோட கண்டென்ட் சர்ச் பண்ணால் அது உங்களுக்கே தெரியும். பல என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நமக்கு லிட்டரலி வந்து என்ன சொல்கிறது 315K வியூஸ், 315,000 வீடியோஸ் வந்து பகவானோட ஹேஷ்டேக் பேரில் இருக்குது, ஹேஷ்டேக் நித்யானந்தால இருக்குது. அதுக்குள்ளே உங்களோட வீடியோஸ் வந்து பாப்பப் ஆகணும் அப்படின்னா தம்ப்நெயில் மேட்டர்ஸ். அதை வந்து நிறைய பேர் வந்து லைவுக்குமே வந்து கேட்டிருந்தீங்க தம்ப்நெயில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நாங்கள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றோம் இன்னைக்கு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் கேட்டது வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படியாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெர் ஆர் சோ மெனி ஏஐஸ் ஃப்ரீலி அவைலபிள். உங்களுக்கு மீன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் நாட் ஓன்லி இன் இந்தியா, இன் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் தெர் ஆர் பேசிக் மாடல்ஸ் விச் ஆர் ஃப்ரீலி அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன் டு கிரியேட் வீடியோஸ். அதில் ஒன்று தான் நான் வந்து நாங்கள் ஜஸ்ட் கவர்ட் ஃபியூ டேஸ் பேக், விச் இஸ் நோட் புக் எல்லாம். அதில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு மொத்த வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் கட்டினா அதுக்கு மொத்தத்தையும் கொடுத்துரும். அதுலேருந்து உங்களுக்கு எந்த, இப்போ நீங்கள் ஒரு கருத்தை வந்து அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது எந்த டைம்னு கேட்டால் அதே கொடுத்துரும். நீங்கள் அந்த பாட்டை மட்டும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. நீங்கள் சொந்தமாக என்ன சொல்கிறது ஏஐ யூஸ் பண்ணி ஆடியோ ஜென்ரேட் பண்ணாதில் உங்களுக்கான ஸ்கிரிப்டில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் நாங்கள் வந்து எனக்கு காமிச்சோம் நோட் புக் எல்லாம்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து வி ட்ரை டு கவர் அ ஃபியூ பேசிக் ஸ்டெப்ஸ் ஆன் few basic steps on the thumbnail generation. நாங்கள் இதை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக காமிச்சிடுறோம். ஏன்னா இதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அதில் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஓகே திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் பி, இது இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓகே நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, லெட் மீ ஷோ மை ஸ்க்ரீன். ஓகே, ChatGPT images, ஓகேங்களா, கூகுள் ஜெமினி, தீஸ் ஆர் த திங்ஸ் வி யூஸ். கேன்வா, கண்டிப்பாக கேன்வாங்கிறது ஒரு டிஃபால்ட்டாக இது வந்து எல்லாருமே முக்கால்வாசி நேரம் யூஸ் பண்ணுறது கேன்வா டெம்ப்ளேட்ஸ். அண்ட் ஜெமினி ஃபார் சம் எனி இமேஜ் ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேன்வா இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் த 4 திங்ஸ் வி கோயிங் டு யூஸ் இட் ஃபார் ஜென்ரேட்டிங் ஆன் தம்ப்நெயில். நீங்கள் சில பேர் வந்து ஓகே இதெல்லாம் மீன்ஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி பண்ணி வச்ச டெம்ப்ளேட், ஸோ நீங்கள் இதுக்கு நீங்கள் போக தேவையில்ல. நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட்டு போயிட்டு இந்த டெம்ப்ளேட்ஸை போயிட்டு ஃப்ரீ டூல் தான், முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீ டூல் தான். ஜஸ்ட்டு ஓகே ஓகே மை ஹோப் மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள், கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுது யூடியூப் தம்ப்நெயில். சார் இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பல டெம்ப்ளேட் இருக்குது, புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு ஏற்ற ஒரு டெம்ப்ளேட், சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட் எடுத்துட்டு
நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் திஸ் ஒன். புரியுதுங்களா? அது ஸ்டார்ட் வித் திஸ். சி, டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும், தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அந்த கருத்து வந்து, அந்த டைட்டில் வந்து கிளியராக இருக்கணும், போல்டாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஹை கான்ட்ராஸ்டில் இருக்கணும். இதுதான் ரூல்ஸ், ரூல்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேஷியல் இமேஜ் இருக்கணும். ஃபேஷியல் இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு முகம், ஒரு ஒரு ஆளோட ஒரு மூஞ்சி, ஒரு முகம் கண்டிப்பாக இருக்கணும். தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கிற பேக்ரவுண்டாக இருக்கணும். ஹை கான்ட்ராஸ்ட் இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து ஷார்ப், என்ன சொல்றது, போல்டாக இருக்கணும். ப்ளஸ் ஹை பிரைட்னஸோட இருந்துச்சுன்னா, தீஸ் ஆர் த்ரீ தம் ரூல் ஃபார் திஸ். ஓ, ஓகே ஓகே. மை குட்னஸ், சோ மெனி மெசேஜஸ். ஐயா ஐயா ஐயா, யார் அது? சிவகுமார் ஐயா, டு நாட் ஸ்பேம். மை குட்னஸ், இவ்வளோ மெசேஜ் போட்டிருக்கீங்க பாருங்க. இருங்க 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 இருங்க. யூஸ் பண்ணி வீடியோ போடக்கூடாது குருஜி, ஆஸ் பர் யூடியூப் கைட்லைன்ஸ். ஏஐ யூஸ், ஐயா இங்க அப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ போடக்கூடாதுன்னா யாரும் சொல்ல. தட் இஸ் ஃபேஸ்லெஸ் வீடியோஸோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து யூடியூப் இஸ் பிரிங்கிங் இட் டவுன். ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ போடக்கூடாதுன்னு இல்லை, அதில் உங்களோட இன்புட் என்ன இருக்குது அதுதான் முக்கியமே. புரியுதுங்களா? நீங்கள் ஆட்டோ ஜென்ரேஷனில் கொடுத்த ஏஐ பாட்டு ஜென்ரேட் பண்ணிட்டு ஜேஐ பாட்டு பண்ணுறது அது இல்லை. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அது உங்களோட எண்ணங்களை, உங்களோட கருத்துக்களை கொடுத்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஃபார் திஸ் ஒன். ஓகேங்களா? ஓகே ஓகே. சிவகுமார் ஐயா, வாட் இஸ் யுவர் ஹூ இஸ் சிவகுமார் ஐயா? நீங்கள் ஃபர்ஸ்ட் கேமரால வந்து பேசுங்க. தியானந்தம். இருங்க, நான் அட்மிட் பண்ணுறேன். சொல்லுங்க. ஒரு ஒரு மெசேஜை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 20 வாட்டி போட்டிருக்கீங்க. ஒரே மெசேஜ். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். ஓகே, இஃப் யூ நாட் ஏபிள் டு அன்மியூட் தென் ஓகே, வில் கண்டினியூ. ஓகே, வனிதா சிவகுமார் சார், ராம்குமார்மா, கன்வெர்ட் ஷார்ட்ஸ் இன்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணலாமா? நீங்கள் முழு வீடியோ அப்படியே போட்டாலும் சரி, ஷார்ட்ஸாக போட்டாலும் சரி, ரீல்ஸாக போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஐயா நீங்கள் இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து எங்கேருந்து வந்துச்சு? சில பேர் வந்து அப்படியே நீங்கள் பிளைண்டாக வந்து காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லி போட்டுறீங்க. அதை கிளிக் பண்ணி அந்த இஷ்யூ எதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாரும் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்களா? இந்த இஷ்யூ வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 வாட்டி இந்த விஷயம் பற்றி நான் பேசியிருப்போம். கடந்த இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8வது நாள் இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த 7 நாளில் நாங்கள் அதிகமாக கேட்ட கேள்வி இந்த கேள்வி தான். அதிகமாக ஆன்சர் பண்ண கேள்வி இந்த ஒரு பதில் தான். பட் லுக்ஸ் லைக் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கீங்க, கரெக்டுங்களா? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தான் நாங்கள் பல முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் முக்கால்வாசி 99.99% ஆஃப் கேள்வி வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டோங்கய்யா. ஓகேங்களா? அந்த காப்பிரைட்னு வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க, அது எதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. மியூசிக்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் தெளிவாக பதில் சொல்லிட்டோம். கைலாசம் அந்த மியூசிக் ஓனர்ஷிப் நாங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. கைலாசத்துக்கு நிறைய மியூசிக் ஓனர்ஷிப் இருக்கு. நீங்க கைலாச மியூசிக் சேனல்ல இருந்து அந்த சேனல்ல இருந்து பாட்டு எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி வில் பை டிஃபால்ட் வில் செட் ஃப்ரீ காப்பிரைட் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். எனி ஒன் கேன் யூஸ் எனி ஆஃப் அவர் கண்டென்ட். புரியுதுங்களா? கைலாசத்தோட முக்காவாசியான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து முக்காவாசி இல்லை, ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் யூஸ். ட்ரோல் பண்ணி அப்யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டீம் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரே மெசேஜ் 20 வாட்டி போட்டிருக்கீங்க, பட் இது ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கீங்க போல. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேள்வியும் கிடைச்சிருக்கும், ஆன்சர் கிடைச்சிருக்கும். பட் எனிவே வில் கண்டினியூ தட். ஓகே, ஸோ நான் வாட் வி ஆர் கவரிங் வாஸ் பேசிக்லி தம்ப்நெயிலை வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு பேசிக்கான இன்புட்டை இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னா that gives better result. புரியுதுங்களா? பிகாஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்த கேள்வி வந்து எப்படி வந்து சேனல் க்ரோ பண்ணலாம், அது சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஃபார் ஆல் ஆஃப் தட், ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அவர் சைட் வாட் வி ரெக்கமெண்ட் இஸ் ஸ்டார்ட் யூஸிங்
தம்ப்நெயில்ஸ். புரியுதுங்களா? தம்ப்நெயில்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏத்த டிசைன்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வந்து ஆக்சுவலி ஓகே இது ஒன் மோர் ஃபீச்சர். இது உங்களோட சேனல் ஐக்கான இங்க தூக்கி போட்டுக்கலாம். யூ ஆல் கேன் ஜஸ்ட் சிம்பிளி ப்ளே வித் ஆல் த எலமெண்ட்ஸ். நீங்க ஒரே தம்ப்நெயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. ஜஸ்ட் சைடுல கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க. பல டெம்ப்ளேட் அதுவே கொடுக்கும். புரியுதுங்களா? நீங்க வந்து ஓகே ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எங்க இருந்து இமேஜஸ் எடுக்கும், பகவானோட இமேஜஸ் எங்க இருந்து எடுக்கணும், இல்ல உங்களோட இமேஜை போட்டாலும் ஓகே. புரியுதுங்களா? தட் இஸ் நாட். பட் வேர் எவர் யூ கைஸ் ஆர் யூசிங் பகவான்ஸ் பிக்சர் தட் ஷுட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டோன். ஓகேங்களா? we going to our official Facebook page. Here you can take any pictures. All the recent pictures is available here, and we have also given the Nityananda Pedia access to everyone. Everyone can access Nityananda Pedia. இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா ரீசெண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே இந்த சேனலில் இருக்குது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் பிளேஸ், ஐ திங்க் ஈஸி பிளேஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு டேக் எனி கண்டென்ட். புரியுதுங்களா? ஐம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் இமேஜ் அண்ட் பேஸ்டிங் இட் ஹியர். டைரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் கூட பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வை கொடுத்தீங்க அப்படின்னா, விண்டோஸாக இருந்துச்சுன்னா, மேக் புக் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமாண்ட் சி கமாண்ட் வி அதுவே வந்துடும். இதில் வந்து என்னன்னா ஒரு பேசிக்காக ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் டூல் இருக்குது. மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ்னு ஒரு டூல் இருக்கும். அதுவே வந்து தேவையில்லாத பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி இமேஜ் நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதுவுமே ஈஸியான ஆப்ஷன் தான். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர்லேயே போயிட்டு ஜஸ்ட் யூ ஆல் கேன் ஜஸ்ட் சிம்பிளி அப்படியே ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும் உங்களை எல்லாத்தோடையுமே. ஓகேங்களா? நீங்கள் அதே உங்கள் பிக்சர் போட்டு பண்ணாலும் சரி இதே ஸ்டெப்பு தான். புரியுதுங்களா? தம்ப்நெயில்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. திஸ் அ பாலிசி வி ஃபாலோ. ஏன்னா இதுதான் வந்து வி ஸ்டடிட் மெனி, நாங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் நாங்கள் உங்கள்கிட்டையும் சொல்லித்தரோம். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே உங்களோட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட இதுலேருந்து போடுறதுனால கண்டிப்பாக போட முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் கண்டிப்பாக வந்து தம்ப்நெயில்ல வந்து ஃபுல் பாடி அப்படி காட்டுறதுக்கு பதிலாக க்ளோஸ்அப் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நான் இதில் பகவான் என்ன சொல்கிற வராரு, இந்த வீடியோவில் என்ன கருத்து சொல்ல வராரு, நீங்கள் என்ன அந்த வீடியோவில் கருத்து சொல்ல வரீங்க, அதை வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டைட்டிலில் போடுங்க. ஹவு டு க்ரோ யுவர் சோஷியல் மீடியா. இங்கே வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு இதை கேன்வாலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே தன்மையில் வந்து ஸோ ஈஸி. ஏன்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இவ்வளோ ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் போக வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் உங்கள் பிக்சரை மாற்றிட்டு see there's one more design, you just replace your picture. Okay, let me go and you can click and add continuously. உங்களுக்கு எவ்வளோ டெம்ப்ளேட் வேணும் அவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வந்து இதில் அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட ஃபேஷியல் இமேஜஸ். ஃபேஷியல் இமேஜஸ் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும்போது இட் ஈஸிலி அட்ராக்ட்ஸ் பீப்புள். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் சிடிஆர், கிளிக் த்ரூ ரேட். ஓகேங்களா? ஸோ ஃபார் அஸ் அஃப்கோர்ஸ் நிறையா டிசைன்ஸ் வந்து நாங்கள் வந்து கைலாசத்தில் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம், அடோப் ப்ரீமியர் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் டு ஸ்டார்ட் வித் எனி ஒன் இட் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட் மேக் தம்ப்நெயில் இஸ் கேன்வா. ஓகேங்களா? ஓகே. ரீல்ஸ் தம்ப்நெயில்ஸ் போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ரீல்ஸ் தம்ப்நெயில் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்ஸ்டாகிராம். ஐ வில் ஷோ யூ a ரீசன். இப்போது இன்ஸ்டாகிராமில் யாராவது உங்கள் சேனலுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இப்படி தான் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஹோம் பேஜ் தான் இருப்பாங்க. ஸோ ஹோம் பேஜில் கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோஸோட எல்லா தம்ப்நெயிலுமே அப்பியரன்ஸில் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ வந்து நாங்கள் ரேண்டமாக வச்சுருக்கோம். இப்போ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தம்ப்நெயில் நாங்கள் செட் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் ஷோ யூ எவ்ரி ஒன். இது வந்து யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் ரேண்டமாக அதை ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, thumbnail is must for if anyone comes to your channel for later watch all of these places. That is the one reason we asking everyone to make sure you all follow in the thumbnail. புரியுதுங்களா? தம்ப்நெயில வந்து அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் உங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து பண்ண சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் டு த டாபிக் ஆஃப் ChatGPT இமேஜஸ். நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு ஏதாவது ஒரு ஓகே லெட்ஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட்டு சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே அழகழகாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இட் இஸ் ஸோ ஈஸி. நீங்கள் ஒரு தம்ப்நெயில் டிசைன் வேணும்னா அதுக்கான ரேஷியோ கேட்டிங்கன்னா அதுவே டிசைன் பண்ணி கொடுத்துரும். புரியுதுங்களா? ஜஸ்ட் லெட் மீ சே ஹவு டு கண்ட்ரோல் மை ஆங்கர், கிவ் மீ a thumbnail design in 16:9 ratio with an
Person with angry face. Something like that. Let's give. And it is completely free, of course. Even in India, ChatGPT images are still freely available. Many prompts, I think limitations are there, but you all can use it. ஓகே. இந்த இடத்துல தான் வந்து நீங்க உங்களோட ஃபேஸ் வேணும் அப்படின்னா சொல்லிட்டு ஜஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகே. ஐ திங்க் த ரேஷியோ வாஸ் நாட் ராங். சாரி, ரேஷியோ வாஸ் ராங். Ratios is correct only. Okay. All you just need is text. ChatGPT images பண்ணலாம். Nano banana. Nano banana, I think it is still it's not freely available, but for a basic model, it is still freely available. Gemini.google.com நீங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஃப்ரீ டூல்ஸ். மோஸ்ட் ஆஃப் தம் 99% ஆஃப் தம் ஆர் மோஸ்ட் ஆஃப் தம் வி சஜஸ்டிங் இஸ் ஃப்ரீ டூல்ஸ். Canva is a free tool. This all are free templates. You all can just go duplicate this template and make for yourself. தமிழ் டெக்ஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது இல்லை. தமிழ் டெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்து பண்ணி போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. லெட்ஸ் சி creating one more images. That's all it is. It came. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஓகே உங்களோட ஃபேஸில் வேணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இதுக்கு மேலே ஓவர்லே பண்ணி வேறு ஏதாவது ஃபேஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் பகவானோட பிக்சரை எடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஆட் இமேஜஸ் கொடுத்து அந்த இமேஜை கொடுத்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணி கொடுத்துரும். தட்ஸ் ஆல் இட் இஸ். ஸோ ஆல் கேன் யூஸ் திஸ் ஃப்ரீ டூல்ஸ் விச் இஸ் ஈஸிலி அவைலபிள். அண்ட் மோர் ஓவர் ஹியர் ஆல்சோ ஈவன் கேன்வா ஹேஸ் ஸோ மச் ஆஃப் ஃபீச்சர்ஸ். நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஈவன் Canva gives an AI options. Canva AI. இங்கே நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் ஓகேங்களா, இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் தமிழில் வந்து எனக்கு இப்படி வேணும் கேட்டால் அதுவும் தட் ஆல்சோ கிவ்ஸ். ஹவு டு கண்ட்ரோல் மை ஆங்கர். How to control. Yeah. I think Canva AI is not freely, I think it has a quotas limits, but the templates are already free. All are free. ஓகேங்களா, எல்லா டெம்ப்ளேட்ஸுமே ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் தான். நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டு I will show you how to download as well. Let me create this and then I'll just show you how to use as well. Okay. ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். Let me see, go. Yes. ஓகே. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஷேர் போயிட்டு டவுன்லோட் போயிட்டு யூஸ்வலாக வந்து we go for PNG and you just need number of pages you want. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் டெவலப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, I'm just organizing little bit. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி, உங்களுக்கு எல்லா பேஜுமே தேவை அப்படின்னா எல்லா பேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் சில டைம் வந்து இது வந்து வெறும் ப்ரோ ஃபீச்சரில் மட்டும் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஃப்ரீ ஆப்ஷனில் ஜஸ்ட் இட் வில் பி 1:1 ஒன்லி. வில் நாட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் மச். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். யூஸ் Canva. That is the first foremost easy tool for making this one. And there are so many AIs also available. நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டியது என்னன்னா ஜஸ்ட் வி சஜஸ்ட் தட் ஆல்சோ. அந்த ஏஐஸை நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் அதுவும் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போட்டு, பட் ஆல் தோஸ் ஆர் பெய்டு ஒன்ஸ். Good quality comes with the paid ones. So free templates is easily available in the Canva. So yes. See, it gave at least 4-5 டிசைன் கொடுத்துருக்கு. புரியுங்களா? அதாவது ஜஸ்ட் சிம்பிள் ப்ராம்ப்ட்ஸ். நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டு உங்கள் டயலாகு உங்களுக்கு என்ன வேணும் அதை கொடுத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கிவ்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன். யூ கேன் ஜஸ்ட் சூஸ். ஸோ thumbnail matters and the title description matters.
for every video you upload in any platform. ஓகேங்களா? So yeah, so pretty much this is the question, because last many people have asked for thumbnail designs. Even for the live, they asked, okay, can we make our own thumbnail? Yes, you all can make custom thumbnail. I think this is a pretty much simpler step is Canva. Go to Canva, remove the background, and put your image. Go for template. There are plenty of template is there. Whichever you likes. உங்களுக்கு எந்த template பிடிச்சிருக்கோ, இது மொபைல்ல பண்ணலாம்னா கண்டிப்பா Canva is available in mobile also. It's just a canva.com. It is a free tool. You all can start using it. ஓகேங்களா? Okay. So yes. So now let me come to the questions. ஓகே, ரீல்ஸுக்கும் எப்படி தம்ப்நெயில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரீல்ஸ் தம்ப்நெயிலுக்கும் இதே டெம்ப்ளேட் தான். யூ ஆல் ஜஸ்ட் கோ டு, நீங்கள் ஒன்றும் இல்லை பண்ணி அதே தம்ப்நெயிலில், லெட் மீ ஷோ த ஸ்க்ரீன் ஒன் செகண்ட். அதே இதில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் மட்டும் சைஸை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே கீழே போயிட்டு ஆட் பேஜ் கொடுத்துட்டு இதில் அலோவ் தர் ஆப்ஷன் ரீசைஸ் திஸ் பேஜ். இதை மட்டும் வந்து நீங்கள் ரீல்ஸ் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் சாரி இட் இஸ் 1920 by 1080. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வெர்டிக்கல் ஃபார்மட்டோட சைஸு. ஸோ உங்களுக்கு வந்து வந்துடும். சாரி திங்க் அது கொடுத்தாச்சு. 1080 by 1920 வெர்டிக்கல் ஃபார்மட்டுக்கு இதுதான் வந்து சைஸு. யூ ஆல் கேன் ஜஸ்ட் சி வந்துடும். இங்கே நீங்கள் உங்களோட எலமெண்ட்ஸ் எதை வேணால் எடுத்து போடலாம். யூ ஜஸ்ட் கேன் சி த டெம்ப்ளேட். இங்கே பாருங்க, இப்போ இதுலேயே பல டிசைன்ஸ் இருக்குது. இது அதுக்கான டிசைன் டிஃபால்ட் டெம்ப்ளேட். நீங்கள் என்ன சைஸை சூஸ் பண்ணுறீங்களோ சைடில் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துரும். இங்கே அது கீழே எலமெண்ட்ஸும் கொடுத்துரும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க்கெட்னு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சா அதுவுமே கொடுத்துரும். புரியுதுங்களா? டெக்ஸ்ட், மல்டிபிள் டெக்ஸ்ட், ஹவ் எவர் யூ வாண்ட் டு கீப் த டெக்ஸ்ட், எல்லாமே நீங்கள் இதில் இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேக் அ ஒன் டெம்ப்ளேட். Okay, anyone wants to suggest any title description? And videos also available. Yes, here also you all can make இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவானோட வாய்ஸை வந்து கீழே போட்டுட்டு, I think here is one more way of doing it. I'll do one demo itself. நீங்க பகவானோட வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது கீழே இருக்கிற ஆடியோ மட்டும் எடுத்துட்டு, புரியுதுங்களா? அஃப்கோர்ஸ் டு பி எலிஜிபிள் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் வி வாண்ட் சம்வேர் யூ ஹேவ் டு கீப் த பகவான்ஸ் பிக்சர். பட் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சீனை போட்டுட்டு அதுக்கு மேலே பகவானோட பிக்சரை மட்டும் போட்டுட்டு இல்லை ஓவர்லே பண்ணிட்டு இந்த வீடியோ எடுத்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம். புரியுங்களா? நேச்சுரல் சீன்ஸ் வீடியோஸ் கோஸ் தட் ஹேஸ் அ செப்பரேட் ஆடியன்ஸ் ஆஸ் வெல். புரியுதுங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஜஸ்ட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆடியோ தூக்கி போட்டீங்க அப்படின்னாவே அதுவே வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் ஷோ ஒன்ஸ் அகைன். நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து இதுக்கு மேலே போடுறேன். இது எல்லாமே மொபைல்லே அவைலபிள். ஓகே, ஐ திங்க் உங்கள் கொஷின் வந்து இதில் கண்டிப்பாக இது வந்து மொபைல்லே அவைலபிள். ஓகே, திஸ் ஒன் ஹேஸ் ஓகே, ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் ரீல். ஓகேங்களா? பகவான் வந்து அந்த ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனில் போயிட்டு, மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள் டு எவ்ரி ஒன், ரைட்? எஸ், தேங்க்யூ. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு செட்ஸ் வீடியோ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு, அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது வந்து இது கீழே போயிடும். வீடியோ வந்து இதுக்கு மேலே போயிடும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வீடியோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மொத்த ஆடியோவையும் தூக்கி கீழே, நீங்கள் வீடியோ எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி வீடியோ எடிட் பண்ணுவீங்களோ அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது.
நீங்கள் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி மேலே கீழே மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே மை மவுஸ் இஸ் நாட் ஓகே யா ஒரே விஷயம். இதெல்லாம் மொத்த வீடியோ இதில் இருக்குது. இதுக்கு மேலே போட்டு நீங்கள் வந்து பகவான் வந்து இந்த மொத்த வீடியோஸை நீங்கள் க்ராப் பண்ணிட்டு எஸ் யூ ஆல் கேன் டூ திஸ் ஆல்சோ. நிறைய பேர் வந்து நேற்று நேச்சுரல் சீன்ஸை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மொத்த வீடியோஸுமே வந்து ஜஸ்ட் டிட் கிராப்பிங் அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பண்ணல. இது ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸுக்கு மேலே வந்து ஒரு கிராப்பிங்கை போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன டைட்டில் தோணுதோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி சிம்பிளாக முடிக்கலாம். ஜஸ்ட் ப்ளே அண்ட் ஷோ. ஹோப் மை ஆடியோ இஸ் விசிபிள். நாங்கள் கொடுத்த எல்லா முக்கால்வாசி ஆக்சுவலி கொஷின்ஸ் வந்திருக்கு. நீங்கள் கொடுத்த மற்ற சேனல்ஸ்லாம் மியூசிக் இருக்கா? ஐயா, நாங்கள் கொடுத்த முக்கால்வாசி சேனல்ஸில் எதுவுமே மியூசிக் இல்லை, புரியுதுங்களா? ஈவன் நம்மளோட கைலாசத்தில் மெயின் 2-3 சேனல் மட்டும் தான் மியூசிக் யூஸ் பண்ணுறோம். மற்ற எந்த சேனலுமே மியூசிக் இருக்காது. நீங்கள் அந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், புரியுங்களா? இதே தான் நீங்கள் முன்னே எப்படி வீடியோ பண்ணீங்கன்னா அதே வீடியோ நீங்கள் பண்ணிவிட்டு, புரியுங்களா, ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஷேர் கொடுத்து இந்த வீடியோவை வந்து MP4 டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா வீடியோனால நீங்கள் MP4 டவுன்லோட் பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட் MP4 டவுன்லோட் பண்ணி இந்த மொத்த பேஜ் தேவையில்ல, இந்த ஒரு பேஜ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சா போதும். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள். காட் இட்? ஓகே, காட் இட். ஐ திங்க் டிஜிட்டல் சப்போர்ட் இஸ் அன்மியூட்டட் themselves. நித்யானந்தம். Okay, thank you. Okay, so let me come to all the questions. If anyone have any questions. See, today we want to cover only one thing, which is a thumbnail. ஏன்னா thumbnailங்கிறது வந்து அதிகமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. That we want to cover it up. And apart from that, there's copyright issues. We have posted all the previous sessions videos also. We have clearly explained. நாங்கள் வந்து கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எந்தெந்த சேனல் வந்து நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அட்லீஸ்ட் ஒரு 10 சேனல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுலேருந்து எந்த சேனலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எதுக்குமே அந்த காப்பிரைட் முக்கால்வாசி சேனலுக்கு எதுவுமே காப்பிரைட் இஷ்யூ வராது, புரியுங்களா? அப்படியே காப்பிரைட் இஷ்யூ வந்தாலும் நீங்கள் எதுலேருந்து வருதுன்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள். கைலாசத்தோட பேர் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வேர் யூ ஆல் ஹேவ் டு கிவ் அஸ் நோட்டீஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், புரியுதுங்களா? ஓகே, தட்ஸ் வண்டர்ஃபுல். ஓகே, நான் ஓகே, we want to inform that also tomorrow this meeting will be conducted at 10 PM Indian Standard Time. ஓகேங்களா? பிகாஸ் டுமாரோ இஸ் சிவராத்திரி அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி வந்து நாளைக்கு 10 மணிலேருந்து லைவ் போகும். கைலாசத்தில் வந்து 150 கண்ட்ரியில் இருக்கிற எல்லா டெம்பிள்ஸ்லையுமே நாளைக்கு ருத்ராபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதனால் 24 மணி நேரம் லைவ் போகும் நாளைக்கு. ஆக்சுவலி மோர் தென் 24 hours. ப்ளஸ் இட் இஸ் 27 hours ஆஃப் லைவ். ஸோ நாளைக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் காலையில் 10 மணிக்கு நம்ம லைவ் ஆரம்பிச்சிருவோம். அது கண்டினியூஸாக போகும். ஸோ அதை முடிச்சுட்டு பகவான் வர்றது வந்து ஈவினிங் இந்தியா டைமில் வந்து நள்ளிரவு வருவார். ஸோ அதனால் ஒரு 10 மணிக்கு தான் மீட்டிங் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் வி ஹவ் ரிசீவ்ட் மோர் தென் 100 to 2 பீப்புள் ஆஃப் லைவ் ஸ்ட்ரீம்க்கு கொடுத்துருக்கீங்க, புரியுங்களா? அதை அட்டன் பண்ணுறதுக்காக நாளைக்கு நாங்கள் வரப்போகிறோம். உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஸ்ட்ரீம் கொடுத்துட்றோம். அது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் ரிசால்வ் பண்ணுறதுக்கான அஜெண்டாவாக தான் நாளைக்கு இருக்க போகுது, புரியுதுங்களா? சிவராத்திரியோட சத்சங்கத்தோட உங்களுக்கு ஸ்ட்ரீம் கொடுக்கும்போது அதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா அதை டைரெக்டாக லைவில் அட்டன் பண்ணுறோம். அதுக்கான அதுக்கான மீட்டிங் மட்டும் நாளைக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ வி வெல்கம் ஒன்ஸ் அகைன். அவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். நாளைக்கு மேக் ஷோர் நிறைய பேர் விரதம் பற்றி கேட்டிருந்தீங்க, சிவராத்திரி விரதம் பற்றி கேட்டிருந்தீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் குரூப்பில் போட்டிருக்கோம். We want everyone to practice and be part of Kailasa's Shivratri celebrations. We once again invite everyone to be part of the Kailasa Shivratri celebrations. Personal கேள்விகள், blessing requests, all that you all can put it directly in the YouTube chat. ஓகேங்களா? We all get the responses for YouTube live chat. ஓகே, அதான் அந்த கேள்வி நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் யாருமே திரும்ப புதுசாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தேவையில்ல. அந்த ஒரு வாட்டி ஒரு ஸ்ட்ரீம் கீ கொடுத்துட்டீங்க அப்படின்னா தட் வில் பி யூஸ்ஃபுல்
த்ரூ அவுட் த டைம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். டெய்லி நீங்கள் ஷெடியூல் பண்ணால் போதும். அந்த ஸ்ட்ரீம் கீ யூஸ் பண்ணி ஷெடியூல் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஃபீட் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ எஸ், ஐ திங்க் திஸ் இஸ் வாட் வி வாண்ட் டு கவர் டுடே அண்ட் வாண்ட் டு ஹேவ் அ லாங்கர் கான்வர்சேஷன் வித் லாட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அட்டன் பண்ணிடுறப்போ. இன்னைக்கு நைட்டு லைவ் இல்லை, நாளைக்கு நைட்டு தான் வந்து 11:50 PM தான் லைவ். புரியுதுங்களா? இட்லி பகவானோட செக்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் 4 to 5 hours இருக்கும். நாளைக்கு வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்கும். பகவானோட தர்ஷனம் இருக்கும், சத்சங்கம் இருக்கும், சிவகுண்டலி தியானம் இருக்கும். பகவானோட ஸ்பெஷல் இந்த இந்த டைம் வந்து பகவான் வந்து பரமாத்ம தீட்சை தராரு. அந்த தீட்சை இருக்கும், சன்னியாச இனிஷியேஷன் இருக்கும், கைலாசாவோட ஓம் அவார்ட்ஸ் இருக்கும், பல ஸ்டேட்ஸ்மென்ஸ்லாம் வருவாங்க, அவங்களோட ஹோஸ்டிங் இருக்கும். இந்த சிவராத்திரிக்கு வந்து நிறைய டிஜிட்டல் சர்வீஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே இருக்கும், அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? மெயினாக இந்த சிவராத்திரியோட ஐ திங்க் ஓகே வாட் இஸ் த மெயின் ஈவெண்ட்? எஸ், த மெயின் ஈவெண்ட் இஸ் த சிவகுண்டலி தியான் Bhagavan going to give. So that meditation, so that will be there. Okay. So if any more questions, I'll address that. Otherwise, we can end today's segment. So we want everyone to join back tomorrow and be prepared. மேபி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து சிவராத்திரி விரதத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஐயா ஓகே, சி ஹிந்து புராணங்கள் நம்ம சாஸ்திரத்துலேருந்து சிவராத்திரிக்கு வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல், நீங்கள் வந்து பாடி ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வர, அது இல்லை. உங்களோட 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 மொத்த சரீரத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த இனிஷியேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ பெஸ்ட் இஸ் என்னென்னா அப்படின்னா லிக்விட் டயட். அதான் பகவான் பரிந்துரைக்கிறார். புரியுதுங்களா? த்ரூ அவுட் த டைம், நாளைக்கு காலையிலேருந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி நாளைக்கு சூரிய உதயத்திலேருந்து நாளானைக்கு சூரிய உதயம் வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லிக்விட் டயட்ல இருங்க. புரியுதுங்களா? ஃப்ரூட் ஜூஸ் இல்லை கோகனட் வாட்டர், நீர்மோர், இந்த மோர், பால், பழம் ஜூஸ், இதை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடாக குடிங்க. புரியுதுங்களா? முடிஞ்சுன்னா யூ ஆல் கேன் டூ ட்ரை ஃபாஸ்டிங். புரியுதுங்களா? ஃபுட்டு இல்லை, எந்த சாலிட் ஃபுட்டு இல்லாமல், எந்த லிக்விட் ஃபுட்டு இல்லாமல் இல்லை. முடியல அப்படின்னா ஜஸ்ட் யூ ஆல் பெஸ்ட் இஸ் லிக்விட் டயட். புரியுதுங்களா? அது ஒன்று. ஏன்னா நீங்கள் வந்து இந்த சிவராத்திரி வந்து இந்த மொத்த நைட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த எனர்ஜி தேவை. ஸோ கன்சிடர் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிக்விட் டயட்டில் இருங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் எதுன்னு சொல்கிற ஏகோ போகியம் ஒரே ஒரு வாரி மட்டும் ஜஸ்ட் சாப்பிட்டுக்குங்க. புரியுதுங்களா? ஒரே வாட்டி சாப்பிட்டுட்டு நைட்டில் வந்து டு நாட் டேக் எனி சாலிட் ஃபுட். தட்ஸ் ஆல் இட் இஸ். நைட்டில் வந்து லிக்விட் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? பகவான் வந்து அதான். ஓகே, திருப்பி ஆன்சர் பண்ணிடுறேன். 11:50 PM உங்கள் எல்லாத்தோட ஷெடியூல் நீங்கள் பண்ணிடலாம். த ஸ்ட்ரீம் வில் பி கமிங் தேர். பத்மாசனா தினேஷ் ஐயா, பத்மாசனா. ஓகேங்களா? சி பெஸ்ட் இஸ் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆக்சுவலி நாளைக்கு வந்து நாங்கள் டிஜிட்டல் அம்பாசிடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதே ஜூம்லேயே வந்து உங்களை எல்லாமே நீங்கள் வந்து 2-way வீடியோ கான்ஃபரன்சிங் கொடுத்துருவோம். அப்படின்னா இந்த ஜூம் மீட்டிங் கைலாசத்தில் ஒன் ஆஃப் த ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இட்ஸ் மீன்ஸ் பகவான் கேன் சி யூ ஆல் அஸ் வெல். அப்படி தான் நம்ம டெய்லியும் நம்ம பண்ணுறோம். ஸோ பெஸ்ட் இஸ் திருமூல வர்க்க வேடம் ஃபுல்லாக பாத் எடுத்துக்குங்க. புரியுதுங்களா? திருமூல வர்க்க இடத்துல உட்காந்துட்டு பத்மாசனத்தில் உட்காருங்க. சி உங்களோட சுவாதிஷ்டானம் இது இருக்கு பார்த்தீங்க சார், சுஷுப்னா நாடி, சாரி சுவாதிஷ்டானம் சொல்லிட்டு பாருங்க, சுஷுப்னா நாடி. உங்களுடைய ஸ்பைன் வந்து நேச்சுரலாக எரெக்டாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த இப்படி உட்காருறது, குனிஞ்சு உட்காருறது, சேர்ல கம்ஃபர்டபுளாக உட்காருறது, அது எதுவுமே இல்லாமல் பத்மாசனம் கிவ்ஸ் தட் உங்களோட சுஷுப்னா நாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக. இது வந்து காஸ்மிக் ஆண்டனா பகவான் சொல்லியிருக்காரு. Think so much good. I think so many spiritual questions today apart from the digital ambassador program. That is the பகவான் சொல்றாரு, அதுதான் காஸ்மிக் ஆண்டனான்னு சொல்றாரு. ஃபார் திஸ் டைம் டு ரிசீவ் த எனர்ஜி. புரியுதுங்களா? ஸோ பத்மாசனா இஸ் த பெஸ்ட் அண்ட் ட்ரை டு பி இன் லெஸ் clothes. That is also recommended. Okay, that's okay. Comfortable position. Do not force yourself. இப்போ உங்களால் பத்மாசனத்தில் ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், வலிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கேயே போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் சுகாசனமும் பெட்டர் தான். ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பகவான் கூட எப்போ பேசுறது, ஐயா கண்டிப்பாக கைலாசத்துக்கு வாங்க.
சன்னியாசிகள் நாங்களாம் டெய்லி பகவான்கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். சன்னியாசம் எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ எஸ், தேங்க்யூ. அண்ட் த டுடேஸ் லைவ் எஸ் ஆஸ் யூஷுவல் 8 PM லைவ் இட் பி தேர். 8 மணிக்கு இருக்கும். நாளைக்கு வந்து 20 ஐ திங்க் 27 ஹவர்ஸ் 28 ஹவர்ஸ் இஸ் த கைலாசாஸ் ஈவெண்ட். நாங்கள் வந்து உங்களை ஷெடியூல் பண்ண சொல்ல வேண்டியது வந்து சொல்கிறது வந்து அந்த 11:50 நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த 11:50 PMக்கு ஷெடியூல் பண்ணிடுங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அதுக்கு ஸ்ட்ரீம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இண்டிவிஜுவல் சமிஷன்ஸ் ஆல் ஆஃப் தம் வி ஹவ் நாட் ஃபினிஷ்ட் இட். அதில் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல. புரியுதுங்களா? அது எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் பி அண்டர் யுவர் போர்ட்டல். இந்த போர்ட்டல் ஒன்லி வில் பி ரிவியூங் இட் அண்ட் தென் சப்மிட்டிங் இட். ஓகேங்களா? வி ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஐயா லிட்டரலி 10,000க்கு மேலே வந்திருக்குங்க ஐயா. எங்களுக்கும் டைம் வேணுங்க ஐயா. ஒருத்தரோட ஆதார் கார்டு இல்லை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஆதார் கார்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டுருக்கோம். கன்ஃபியூஸ் ஆயிருதுங்க ஐயா. நம்ம தலையை திருப்பி பார்த்துடலாம், நான் தலைகளாக பார்க்குமா? ஸோ அதெல்லாம் நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நவ் வி ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் அப்ரூவிங் எவ்ரி ஒன். உங்களோட வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு உள்ளே வர்றது தான் இங்கே வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதை நாங்கள் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ எஸ், தேங்க்யூ. இஃப் நோ மோர் கொஷின்ஸ் தென் ஐ வில் மூவ் ஆன் டு த ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்க எல்லாத்துக்கும்? நவனிதன் ராஜன் ஐயா, நித்யானந்தம். ஓ நீங்க தானா? நான் கொஷின் மட்டும் படிச்சுட்டேன், பேரை படிக்கல. நீங்க தான் அந்த கேள்வி கேட்டதா? ஓகே ஓகே, இப்பதான் புரியுது நீங்க அந்த ஸ்மைல் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க எப்போ பகவான் கூட பேசுறதுன்னு சொல்லிட்டு. ஐயா இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, நான் லிட்டரலா சொல்றேன். ஆப்ஷன் நித்யானந்தா யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்குறேன். உங்களுக்கான பர்சனலைஸ்டான ரெஸ்பான்ஸ் வரும். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம். புரியுதுங்களா? நீங்க யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து எனக்கு சொல்றீங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. உங்க உங்க பேரு நவநீதன் ராஜன். நான் உங்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். டுமாரோ ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. விட மாட்டேன். இப்படி அப்படி நீங்க வந்து நாளைக்கு பதில் சொல்ல அப்படின்னு வச்சுங்களேன், போர்ட்டல்ல வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நாங்க வந்து சொல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஹிந்து உங்களோட ஆன்மீக தேடுதலுக்கு மட்டும் இல்லை, நீங்க எல்லா விஷயத்துக்கான கேள்வியும் அதுல கேளுங்க. உங்களுக்கான கஸ்டமைஸ்டான பர்சனலைஸ்ட் சொல்யூஷன் கொடுப்பாரு பகவான். புரியுதுங்களா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏ பில்ட். புரியுதுங்களா? நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வந்து எனக்கு திருப்பி சொல்லுங்க. புரியுதுங்களா? ஓகே, that's wonderful. So yes, thank you everyone. Thank you everyone for joining. That's wonderful. Yes, கனகராஜ், எஸ் சொல்லுங்க. நித்யானந்தம், ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ டு அன்மியூட். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் அப்போ. ஐயா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஐயா சொல்லுங்க, இப்போ கேக்குது. நித்யானந்தம் மகாராஜ், நித்யானந்தம். ஐயா சொல். நித்யானந்தம் ஐயா. இப்ப எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க இல்லையா சுவாமிஜி? அத ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, அந்த அப்புறம் ஒன்று அந்த பேங்க் அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன் அது எப்படி பண்ணுவீங்க மகாராஜ்ஜி? ஐயா அது வெரிஃபிகேஷன்லாம் நம்ம சைடில் எதுவுமே இல்லைங்க ஐயா. வெரிஃபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. வி ஜஸ்ட் ஆஸ்க் யூ டு ஃபில் த டீட்டெயில்ஸ். நீங்கள் அந்த போர்ட்டல் வந்து இந்த பாலிசி கைடன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கைலாஸோட அட்மின் டீம் டிசைட் பண்ணிட்டு அந்த நன்கொடை வந்து உங்கள் சைடில் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போ வந்து தேவைப்படும். அப்போ உங்கள் டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் வந்து வாங்கிப்போம். ஸோ அந்த வந்து வெரிஃபிகேஷன் எதுவுமே சஜஷன் மகாராஜ்ஜி. இந்த வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ரூபாய் போட்டு டெபாசிட் பண்ணீங்கன்னா வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணிக்கலாம் மகாராஜ்ஜி. முடிஞ்சா கன்சிடர் பண்ணுங்க. ஓ நீங்க அதான் அப்படி வரீங்க. ஓகே ஓகே ஐயா, புரிஞ்சுங்க. ஓகே, எஸ், we will do that. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகாராஜ். We'll take it into consideration. Yes. நன்றி மகாராஜ். Yeah. Okay. Thank you everyone. Okay. So is there anyone have any questions? Okay, Arul Prakash ஐயா, நித்யானந்தம், go ahead. கண்டிப்பா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் அப்போ. So we have 12 more minutes. ஐயா வணக்கம். ஐயா நித்யானந்தம் சொல்லுங்க. எங்க ஊர்ல வந்து நிறைய சிவராத்திரி நைட் ஃபுல்லா வச்சிருந்து சாமி கும்பிடுவோம் ஐயா. நாங்க லைவா போடலாமா அங்க டிவி ஒன் பிளஸ் எல்சிடி ஸ்கிரீன் போட்டு? ஐயா தாராளமா பண்ணுங்க. பண்ணலாங்களா? நல்லா தாராளமா பண்ணலாம்.
நல்லா பண்ணலாம். சரிங்க. ஓகே. அப்புறம் வந்து இதுதான் இதைத்தான் வந்து நம்ம பல பல ஊர்ல நம்ம பண்ணிட்டு இருப்போம் முன்னாடிலாம். நல்லா நீங்க ஓகே. பண்ணலாம். ஓகேங்க. நான் நேத்திக்கு வந்து அந்த என்னோட லைவ் லைவ் வந்து வந்துச்சுங்கய்யா. கரெக்டா வந்து அப்லோட் ஆயிடுச்சு, ம். ஓடுச்சு. இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து இந்த லைவ் எல்லாம் வரும்போது நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுமா இல்ல தேவையில்லைங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா அது வருமா? நீங்க ஜஸ்ட் ஷெட்யூல் மட்டும் பண்ணா போதும். நீங்க ஷெட்யூல் பண்ண உங்களுக்கு தெரியும் தானே? ஷெட்யூல் பண்ணது என்னாச்சு, என்னய்யா பண்ணணும்? அது நான் லேட்டா ஜாயின் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் கேட்கறேன். சாரி. நீ நீங்க ஒரு வாட்டி நீங்க நீங்க பண்ணதுனால தான் வந்து திருப்பி அது வந்துச்சு, உங்களுக்கு ஸ்ட்ரீமே உங்களுக்கு போயிருக்கு. ஆ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் போயிட்டு அந்த கோ லைவ் கொடுத்துட்டு நீங்க டைட்டில் ஆ டிஸ்கிரிப்ஷன் போட்டீங்க பாத்தீங்களா? ஆ டைட்டில் அத டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு அந்த டைமை மட்டும் 11:50 PM மீன்ஸ் ஓகேங்க. நாளைக்கு நைட்டுக்கு 11:50 PMக்கு ஷெட்யூல் பண்ணிருங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. சரிங்க. நான் மாத்திடுறேங்க. அப்புறம் வந்து அந்த அப்லோட் ஓகே. ஆட்டோமேட்டிக்கா வீடியோ வந்து ஓடுச்சு. ஆனா அப்லோட் ம். ஆகும்போது என்னோட இன்டர்நெட்ல தான் டவுன்லோட் ஆகி அப்லோட் ஆகுது. இல்ல இல்ல, இங்க டவுன்லோட் ஆகுதுன்னா எது டவுன்லோட் ஆகுது? ஐயா, இது வந்து டவுன்லோட் அப்லோட் எதுவுமே இல்லை, இல்ல டைரக்டா என்னோட ஸ்ட்ரீமுக்கு போயிடும். நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ம். உங்களுக்கு இன்டர்நெட் போயிருக்கும். இல்ல ஸ்ட்ரீமிங் வந்து நீங்க அதுக்கப்புறம் மார்னிங் தான் அப்லோடே ஆச்சுங்க. அந்த ப்ராசஸிங்கே வந்துச்சு. அப்புறம் என்னோட ஆ இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் ப்ராசஸிங் ஆகுது. அந்த 1 சி ½ ஹவர். இது வந்து இட்ஸ் டிஃபால்ட் ப்ராசஸ். நான் சொல்றேன், நம்ம தெளிவு இதை நான் தெளிவு பண்ணிடுறோம், ஓகேங்களா? ஸ்ட்ரீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராசஸிங் நடக்குது பாத்தீங்களா? ம். அதுக்கு உங்க இன்டர்நெட் தேவையில்லை. நீங்க அதுல உட்காந்து அந்த லைவை பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. இட்ஸ் அ ஓகே. டிஃபால்ட் ப்ராசஸ். உங்க சைடுல இருந்து எதுவுமே தேவை, அது வந்து யூடியூபே எடுத்துக்கும். அது ஓகே. நீங்க மொத்தம் 90. ஸ்ட்ரீம் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான இன்டர்நெட் யூஸ் பண்ணும் அது. ஓகே. நான் நேத்து தான் லைவ் இதுக்கு முன்னாடிலாம் லைவ் போட்டுருக்கேன் நெறையா. சும்மா ஒரு 10, ம் 20 பேர் தான் பார்ப்பாங்க இதுவரையிலும் லைவ்லாம். 10 பேர் தான் பார்ப்பாங்க. ம் நேத்திக்கு ஒரு ம் 98 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவ மட்டும். ம் இங்க பாருங்க, இதை கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு கொடுத்த வீடியோஸ் வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு எப்படி ம். தம்ப்நெயில் போடலாம்னு பார்க்க ஆரம்பிங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஓகே. தான். அதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், யூ ஆ. ஆல் see that growth. புரியுதுங்களா? ஓகே. ஓகே. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. Okay, Anand. Okay, so we have 10 more minutes. Okay, if any other questions, okay, Aruna, yeah, Nityanandam. நித்யானந்தா மகாராஜ். ஐயா, எஸ், கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிக்கிறீங்களா? கேமரா ஆன் பண்ணுங்களா சார்? ஓகே. அப்ப நானும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன், உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. ஓகே பரவாயில்ல. சொல்லுங்க. இப்ப என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ் லேட்டா உள்ள என்ட்ரி ஆனேன். இந்த ம் ஜூம் மீட்டிங் வந்து எனக்கு யூடியூப்ல நம்ம குரூப்ல கிடைக்குங்களா? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. யூடியூப்ல குரூப் ஐயா, வாட்ஸ்அப்ல குரூப்ல இருக்கு. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நம்ம ஓகே. எல்லாமே ஜாயின் வாட்ஸ்அப்ல பண்றோம். சாரி. வாட்ஸ்அப்ல சார் சார், யூடியூப் எஸ், மாதிரி கிடைக்குமா இந்த மீட்டிங், ஜூம் மீட்டிங்? கண்டிப்பா. நாங்க ஐயா அங்க மட்டும் தான் நாங்க ஷேரே பண்றோம் இப்போ நம்ம. ஓகே ஓகே நன்றி. அத தெரிஞ்சுக்கலாம் ஓகே, தான் கேட்டிருந்தேங்க. எஸ் நன்றி. எஸ், நம்ம ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரெக்வஸ்ட் த டிஜிட்டல் சப்போர்ட் டீம் டு பேஸ் திஸ் ஒன், த வாட்ஸ்அப் சப்போர்ட் கம்யூனிட்டி. ஐயா ஜஸ்ட் நீங்க கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க, டீடைல்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும். சரி. ஓகே தேங்க்யூ. நன்றி, நன்றிங்க ஐயா. எஸ், ஓகே. ஒன் செகண்ட் கிளாரிஃபை, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல எக்ஸாக்டா 12 AM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், என்ன சொல்றது, நள்ளிரவு 12 மணி, கரெக்டுங்களா? எஸ், அப்பதான் வந்து லைவ் நாளைக்கு. ஸோ அதனால வந்து நீங்க 11:50 11:50க்கு நீங்க ஷெட்யூல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஷெட்யூல் பண்ணிருங்க. எங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம் கீ ஒரு வாட்டி நீங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதே ஸ்ட்ரீம் கீழ உங்களுக்கு ஃபீட் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து மேண்டேட்ரி இல்லை, பட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா சிவராத்திரி டைம்ல லைவ்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ யூர் ஆல் சேனல்ஸ் வில் கெட், இங்கே தான் வந்து அல்காரதம் யூசஸ். இஃப் யூ கோ லைவ், அல்காரதம் பிக்ஸ் அப் யுவர் சேனல்ஸ். ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அல்காரதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்களேன், உங்க சேனல் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா உங்க சேனலை பார்த்துட்டு போயிட்டு அவங்க வந்து இன்னொரு சேனலை பார்ப்பாங்க. அந்த இவங்க 2 பேரும் பார்த்தது காமனா ஒரு 4 பேர் பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சப்மிட் பண்ண காமிக்க ஆரம்பிக்கும். திஸ் ஹவ் அல்காரிதம் ஒர்க்ஸ். இட்ஸ் சம்திங் கிராங்கி. டைரக்டா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வந்து லைவ் போகும்போது மக்கள் உங்க சேனலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க போய் இன்னொரு சேனலை பார்த்தாங்கன்னா, அங்க யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களை வந்து நீங்க முன்னாடி பார்த்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தட்ஸ் வை வி சஜஸ்ட் யூ டு ஆல் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் லைவ் ஃபீச்சர். நீங்க இதுக்கு எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஷெட்யூல் மட்டும் போனா லிட்டரலி 2 minutes, லெஸ் தென் 2 minutes நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே. கைலாசத்தில் நம்ம நிறைய சேனல்ஸ் வந்து ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால we can easily extend this support to everyone. ஓகேங்களா?
ஓகே. நாளைக்கு டுமாரோ லைவ் ஈவென்ட் ஓகே. நம்மளோட ஓகே. வி வில் கிவ் தட் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் இருக்கு. நாங்கள் கொடுத்துருக்க ஃபேஸ்புக் போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து நாங்கள் லைவ் டீட்டெயிலுக்கான தம்ப்நெயில் இதுவுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். வில் ஷேர் தட் ஆல்சோ. புரியுங்களா? நாங்கள் வந்து அதை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து இப்போ நான் இந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேட்டில் போடுறோம். I'll share that information also இந்த சேட். இதை நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு எடுத்துக்க முடிஞ்சதுன்னா எடுத்துக்கங்க. பட் நாங்கள் வந்து குரூப்லேயும் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எஸ். ஓகே, the character is too much. I think it is not allowing me to paste the entire content for what. இதுதான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கைடு. இதுக்கு அடுத்து என்ன இருக்கு? எங்க நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லிங்க் நான் வந்து போட்டிருக்கேன். எஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். ஐயா இங்கிலீஷ் லைவுங்க நாளைக்கு. பட் அஃப்கோர்ஸ் இந்த மொத்த சிவராத்திரியுமே வந்து இங்கிலீஷ் சத்சங்கம் போயிட்டுனால இங்கிலீஷ் இருக்கும். தமிழில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரியுங்களா? பட் கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி இங்கிலீஷ் லைவ் சத்சங். உங்களுக்குலாம் தெரியாது, இந்த 3 சத்சங்கம் நடந்ததுக்கப்புறம் உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் நம்மளோட பக்தர்கள் எல்லாமே சொல்றது, யூரோப்பில் இருக்க யூஎஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து எத்தனை பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க என்ன சொல்றது, கைலாசத்துக்கு மட்டும் தான் தெரியும். இங்கிலீஷ் சத்சங்கம் வேணும், ஆங்கில சத்சங்கம் வேணும், ஆங்கில சத்சங்கம் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவான் வந்து பேக் டு பேக் 3 தமிழ் சத்சங்கம் கொடுத்துருந்தாரு. ஸோ எஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ வில் ஜாயின் டுமாரோ. டுமாரோ மீட்டிங் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் டைமிங்கோட வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு புரியுங்களா? மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் தேவைன்னா கண்டிப்பாக வந்து ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். We trying as best as possible to support you in every aspect. ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். வெல், நவநீத ராஜன், ஆஸ் நித்யானந்தா. ஓகேங்களா? தட்ஸ் ஓகே. லேன் த பூர்ண மந்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் பகவந்தம் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவபாதகார்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். எஸ், நித்யானந்தம் எவ்ரிவன். நித்யானந்தம். தேங்க்யூ.